ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. மக்களே, சொல்ல நம்ப மாட்டீங்க, நியூயார்க்ல ஒரு பையன் வந்து தன்னோட தாடிக்காக 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான். ஒரு ரூபா 2 ரூபா இல்லைங்க, 10 லட்ச ரூபாய். ஒரு தாடிக்காக அவ்வளோ செலவு பண்ணான் அவன்? சாதாரண தாடி தானே அது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. அதை பத்தி தான் நீங்க முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்களா? தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை யூடியூப் அல்காரிதம் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். நியூயார்க்கை சேர்ந்த அந்த பையன் அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கான். ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான். அந்த பையனுக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது. 30 வயசு ஆகியும் அவனுக்கு சரியா தாடி வரலையே, ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான் அந்த பையன். 30 வயசு ஆகியும் சரியா தாடி வரல இல்லையா? ஸோ அதனால வந்து அங்கே வேலை செய்யறதுனால அந்த பையனை கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஒரு பையனா தாடி வளரணும் இல்லையா? ஸோ அப்போதானே ஒரு பையன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இதனால சரியா வராதுனால அங்கே இருக்க வேலை செய்யறதுனால நிறைய பேர் அவனை கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சரியா அங்கே வேலை செய்ய முடியல. இதெல்லாம் தினமும் அங்கே டார்ச்சரை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, தினமும் சொன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும், ஒரு பையனுக்கு எப்படி இருக்கு சரிங்களா? இந்த மாதிரி டெய்லியும் கஷ்டப்பட்டு வந்திருக்கான். இதனால இதை பத்தி கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோட பேச சின்ன பசங்க மாதிரி இருக்கிறதுனால ஆபீஸ்ல யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை விட வயசுல சின்னவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவங்களும் நிறைய தாடி இருக்கு, வயசுல பெரியவங்க மாதிரி தெரியுறாங்க. என்னுடைய சின்ன பசங்களா இருந்தாலும் வயசுல பெரியவங்க மாதிரி தெரியுறாங்க. அதனால அவங்களுக்கு ஜாப்ல ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அவனோட பெரிய பையன் நான் தான். ஆனா எனக்கு இந்த சின்ன ஃபேஸ் கட் இருக்கிறதுனால அந்த ப்ரொமோஷனும் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கான். ஸோ அங்கே வர கஸ்டமர் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இவன் சின்ன பையனும் தெரியாது இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர கஸ்டம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுல ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான் அந்த பையன். இப்படி தினம் தினமும் கஷ்டப்பட்டு அந்த பையன் இதுக்கு மேல என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் வரான், ஒரு முடிவு வரான். இதுக்கு மேல நம்ம இதை தள்ளி போகக்கூடாது, இதை இப்பவே நம்ம ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு பேசுறத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் வரும். அப்படி டிசிஷன் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம சர்ஜரி பண்ணலாம், பிஎட் டிரான்ஸ்பிளேட் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சர்ஜரிக்கு ரெடி ஆகலாம். இப்போ சர்ஜரிக்கு பிளான் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறான், சர்ஜரிக்கெலாம் பிளான் பண்ணுறாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த சர்ஜரிக்கு செலவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா இதில் 10 லட்ச ரூபா. ஸோ அந்த பிஎட் டிரான்ஸ்பிளேட் சர்ஜரிக்கு 10 லட்ச ரூபா செலவாயிருக்கு. இப்படி செலவு பண்ணி சர்ஜரி பண்ணுறான். நாட்கள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறான், அப்படியே அவனுக்கு ஃபேஸ் கட்டு டோட்டலாக மாறிடுது. முன்ன இருந்தது இருக்கும், இப்போ இருந்ததுக்கும் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபுல்லாக தாடி வந்துருக்கு. ஸோ அவன் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுறான். இப்போ எனக்கு ஆஃபீஸில் எனக்கான மரியாதை கிடைக்குது, என்னை விட்டு போன அந்த கான்ஃபிடென்ட் திரும்ப எனக்கு கிடைச்சிருக்கு, நான் செலவு பண்ண ஒவ்வொரு காசும் வீணா போல, இந்த இதுக்கு தகுதியான காசு தான் அது. நான் செலவு பண்ண 10 லட்ச ரூபா இதுக்கு தகுதியானது தான். நான் 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு நாள் ஃபீல் பண்ணேன் என் தாடியை பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ எனக்குள்ள இப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கான். மக்களே பாருங்க, ஒரு தாடி சரியா வரலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான். அது சரி, ஆஃபீஸில் அவனுக்கு என்ன கஷ்டமோ, எவ்வளோ பேர் அவனை கிண்டல் பண்ணிடுவாங்க. ஒரு பையனா இருந்து தாடி வரலன்னா ரொம்ப கஷ்டம் அது. அவனை வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவனுக்குள்ள இருக்கு அந்த, அவனுக்குள்ள மனசு எப்படி கஷ்டப்படும் பாருங்க. ஸோ அதுக்காகவே அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு தோணுது. 10 லட்ச ரூபா செலவு பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.